அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். மதியானம் இறங்கி நான் பஸ் பிரேஸ் எடுப்பேன் நானே எதிர்பார்க்கல. போராடினே வெற்றி கிடைச்சிருச்சு. அவ்வளவு அரசுக்கு நான் இதோட 7-8 வருஷம் கோரிக்கை வச்சுட்டேன். வேலை தான் ஒரு வேலை. நானும் ஒரு 8-9 வருஷமா பரிசு எடுத்துக்கிறீங்க. ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லா டிகிரி முடிச்சிருக்கேன். டிசி இப்ப படிக்கல. வீட்டுல கஷ்டனால படிக்காம வீட்டுல இருக்கேன். வீட்டுல சும்மாதான் அம்மா கூட கட்டட வேலைக்கு போறேன். அதான் மாடு பிடிக்கிற மூலியமா அம்மா மாடு பிடிச்சி நீ ஊரு சுத்திக்கிட்டு தான் தர்ற வெட்டியா தர்ற அப்படின்றாங்க. மாடு பிடிக்கிற மூலியமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும். எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் வளர்க்குறாங்க. எத்தனை மணி 18 மாடு பிடிக்க எங்க ஊர்ல எங்க குழு இருக்குனே, கருப்பாரணி ஐயமாண்டி பாண்டிச்சேரி வடமாடு குழு இருக்கு. அந்த குழுவில் உள்ள எங்க கேப்டன், எங்க முன்னோர்கள் முனிச்சாமி அர்ச்சனா பாண்டியனே, அவங்க எங்களுக்கு கத்துக் கொடுத்த பாடம் தான் இது. ஏன்னா இந்த வெற்றி எனக்கு சேராது. அவங்க என்னோட குருநாதருக்கு தான் சேரும் இந்த வெற்றி. ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்காண்டி. அதான் ஃப்ரெண்டு ஆரம்பத்துல நானே எங்க குருநாதர் 2 பேர் தான் உள்ள வந்தோம். அதுக்கப்புறம் நான் சிங்கிளா தான் மாடு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நிறைய பேர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 18 காளைகளை அடக்கி கருப்பாயூரணி கார்த்திக் முதலிடத்தை பிடித்தார். அவர் வெற்றி குறித்து தற்போது பேசினார். 2ஆம் இடத்தை அபிசித்தர் என்பவர் 17 காளைகளை அடக்கி பிடித்திருக்கிறார். 12 காளைகளை அடக்கி திவாகர் என்பவர் 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அமைச்சர் பி மூர்த்தி பரிசுகளையும் வழங்கினார். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.